ஐயோ திருப்பி கொரோனா வைரஸா? அப்ப கண்டிப்பா லாக்டவுன் வரும், நம்ம எல்லாரும் ஹவுஸ் அரெஸ்ட் ஆயிடுவோம், வெளியே எங்கேயுமே போக முடியாது, மேக்கப்பை மறைக்கிற மாதிரி மாஸ்க் போட்டுக்கணும், வெளியே இருந்து காய்கறி வாங்கிட்டு வந்தா நம்ம கழுவி அதை அலசி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க, என் நியூஸை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஆமாங்க, இது உண்மை. புதிய வகையா கொரோனா வைரஸ் பரவி வந்துகிட்டு இருக்கு. இது ரெண்டு டைப் ஆஃப் கொரோனா வைரஸ். இது ஏசியா ரீஜன்ல பரவி வந்துகிட்டு இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா as usual சைனா, இந்தியா, ஹாங்காங், சிங்கப்பூர் இந்த மாதிரி இடத்துல இது ரெண்டு டைப்பா இருக்கான். ஒரு டைப் பாத்தீங்கன்னா NB1.8.1, இன்னொன்னு NF.7. இது ரெண்டு கொரோனா வைரஸோட தன்மையை பாத்தீங்கன்னா சீக்கிரம் பரவக்கூடியது. ஆனா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இது ரொம்ப சிவியர் கிடையாது, ஸோ பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இதுக்கு இல்லைன்னு. கொரோனா வைரஸ்க்கு உள்ள எல்லா சிம்டம்ஸும் இதுலயும் இருக்கும். இந்த சிம்டம்ஸ் யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு கொரோனா வைரஸ் இருக்குன்னா நீங்களே வீட்டுக்குள்ளார நீங்களே தனிமைப்படுத்தி உங்களை இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஒரு வைரஸ் இந்த உலகத்துக்குள்ளார வந்துருச்சுன்னா அது சுத்தமா அழியவே அழியாதான். அது டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குமா. அது எப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம், இல்ல இந்த ரெண்டு வைரஸ் மாதிரி அது வீக்கனா கூட இருக்கலாம். இது எப்படி பாத்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் நம்ம உடம்புல ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதை நம்ம ஆன்டிபயோட்டிக் இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்து சப்ரஸ் தான் பண்ணி வைக்க முடியாது, சுத்தமா அழிச்சிட முடியாது. ஆனா அந்த நோய்களுக்கு ஏற்ற என்விரான்மெண்ட் வரும்போது அது திருப்பி டெவலப் ஆகிக்கிறோம். வெதர் இட் மேபி கோல்டு, காஃப், இல்ல கேன்சர் இந்த மாதிரி. அதுக்கு நான் என்ன சொல்வேன்னா, நம்ம தாங்க கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸா இருக்கிறதுக்கு. இப்போ கோல்டு, காஃப் இந்த மாதிரி இருக்காங்கன்னா கொஞ்சம் நம்ம தூரம் இருந்தோம்னா அதுல விட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸோ இது கேட்டோம், இந்த நியூஸை கேட்டோன்னு நீங்க என்ன நினைச்சீங்கன்றது கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.